ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வணக்கம் வந்து நமஸ்கார். நான் உங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ ஏன் போடல அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய கதை. பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ். அதெல்லாம் சொல்லி என் டைமை வேஸ்ட் பண்ணல, உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோலேருந்து ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா 26, 27 எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சி 2026 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, 27க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற கம்ப்ளீட்டான ஐடியாலஜி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக, ஸோ 26 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப், அதாவது 27 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஃப்ரீ ஒர்க் ஷாப் நான் வந்து லைவாக கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்போ அப்படின்றத கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா. அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 26, 27 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்கிறது, அது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஸ்டடி பிளான் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ண வேண்டாம், இப்படிதான் ஆரம்பிக்கணும். இது வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ்ல எடுக்கிற கோர்ஸோ 10th 12th பப்ளிக் எக்ஸாமோ கிடையாது. ஸோ ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், ஒரு டஃபஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்கிற நான் சொல்ல போற எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களோடதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிகினர்ஸ் ப்ராப்ளம். ஸோ பிகினராக இருக்கும்போது என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், என்னென்னலாம் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்றதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் திங், டைரக்டாக ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிடுறது, எந்த ஒரு பிளானுமே இல்லாமல். ஸோ பிளான்மே இல்லாமனா அப்போ நான் என்ன பிளான் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸோ டேரெக்டாக வந்து ஒரு இன்டர்வியூ வீடியோ பார்க்குறாங்களா, ஒரு சக்ஸஸ் ஆனவங்களோட வீடியோ பார்க்குறாங்களா, அதை பார்த்துட்டு ஸோ நேராக வந்துட்டு என்னன்னே தெரியாமல் ஸோ இந்த புக் படிக்கணுமா, என்சிஆர்டி படிக்கணுமா, இந்த புக்ஸ் படிக்கணுமா, ஸோ நான் புக் எடுத்து நேராக படிக்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறது. அது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். ஸோ என்னென்ன லெவல் இருக்கு, இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ, இந்த லெவல் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி கண்டக்ட் பண்றாங்க, ஏன் இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் எழுதுறோம்? ஸோ இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ யூ ஆர் த ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸ். ஸோ பியூரோக்ராட்ஸ் அப்படின்றவங்க யூ ஆர் எவ்ரிவேர், எங்கேயும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஒரு எக்கனாமிஸ்டாக இருப்பீங்க, ஒரு அனலைஸ்டாக இருப்பீங்க, ஒரு பிளான் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் சரி, ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இந்த வார் போச்சு, ரீசெண்டாக வந்து வார் போச்சு. ஸோ இந்த வாரில் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு டேக்கிள் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு டூ வித் இட். நீங்க ஒரு ஃபாரின் ஆஃபீஸரா ஆவீங்க, ஸோ உங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நீங்க தான் இருக்க போறீங்க. கரெக்ட். ஸோ ஒரு எம்எல்ஏ கீழே, ஒரு எம்பி கீழே, ஒரு டிஸ்ட்ரிக்டே நீங்க தான் பார்த்துக்க போறீங்க. ஸோ என்னதான் வந்துட்டு எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே இருந்தாலும் அவங்களோட மைண்ட் யாரு, அவங்களோட மாஸ்டர் மைண்ட் யாரு? கம்ப்ளீட்லி அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், கம்ப்ளீட்லி அண்ட் யூபிஎஸ்சில இருந்து வெளியே வரவங்க தான். ஓகேங்களா, ஒரு சிவில் சர்வன்ட் தான் இது எல்லாமே பண்ண போறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த எக்ஸாம். ஸோ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கண்ட்ரியில் ஒன்று வந்து டேக்கிள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஏரியாவை மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எவ்ரி திங் அண்டர் ஹூம். ஸோ உங்களால் தான் அதை பண்ண முடியும். ஸோ பியூரோக்ராட் கிட்ட தான் அது இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அப்போ இவ்வளோ ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கும் இது, இவ்வளோ விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்துட்டு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டஃபஸ்ட்டுனோடய நம்மளால பண்ணவே முடியாதுன்றது கிடையாது. ஸோ நாட்டில் நடக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுட்டு அதை வந்துட்டு கொடுக்க போறோம். நம்மளோட அனாலிசிஸ்ல எப்படி நம்ம இதை எடுத்துட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சிம்பிளா வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கம்யூனல் ப்ராப்ளம் இருக்கு, ஆர் அதர்வைஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே டெவலப் ஆயிருக்கு. இப்போ போய் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ யோசிங்க, என்ன பண்ணுவீங்க? யோசிச்சிட்டீங்களா?
ஸோ ஏற்கனவே இருந்த டெவலப்மெண்ட்டை விட அதை அப்படியே பாதுகாக்கிறது இல்லாமல் இன்னும் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்துட்டு சயின்டிஃபிக்காக இன்னும் டெவலப் ஆயிருக்கா, இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு திங்க் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஒரு கம்யூனல் ப்ராப்ளம் வருதா, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த இடத்துல இது எப்படி டேக்கிள் பண்ணுறது. அண்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளட் வருது, ஃப்ளட் சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் வந்து ஜியாகிரஃபி படிக்கிறீங்க யூபிஎஸ்சியில். எதுக்கு படிக்கிறீங்க? ஸோ பிகாஸ் எப்படியெல்லாம் கிளைமேட்டாலஜி இருக்குது, ஸோ எப்பெல்லாம் மழை பெய்யும், எப்பெல்லாம் ஃப்ளட் சுச்சுவேஷன் ஒரு பர்டிகுலராக இப்போ சென்னையில் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் யூஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஃப்ளட் சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற அதுக்கான பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி தான் ஜியாகிரஃபி படித்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, பாலிட்டி படித்தாலும் சரி, இதில் இருக்கிற எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் எப்படி வேலை செய்ய போறீங்கன்றத கற்றுத்தரது இதுதான். ஸோ அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே போகணும். எதுக்கு இந்த எக்ஸாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் நோ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இப்போ சொன்னதுதான், அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்ம ரேண்டமாக வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஸோ ரேண்டமாக படிக்க ஆரம்பிச்சிடுறது. ஸோ என்சிஆர்டி படிக்கணுமா, என்சிஆர்டி எடுத்து படிச்சிட்டோம், அடுத்து இந்த புக் படிக்கணுமா, ஸோ ஒரு டெஸ்ட் கொடுப்போமா, ஜியாகிரஃபி எடுத்து ஒரு டெஸ்ட் கொடுப்போம், ஹிஸ்ட்ரி எடுத்து ஒரு டெஸ்ட் கொடுப்போம், அண்ட் மேக்ஸ் சிசாட் எடுத்து ஒரு டெஸ்ட் கொடுப்போம். ஆனால் யாருக்குமே வந்துட்டு ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல, நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இப்படிதான் சிலபஸ், இப்படி தான் நம்ம போகணும், இதுதான் ப்ராப்பர் அனாலிசிஸ்னு தெரியாமல் ஸோ தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸோ கிளாஸ் போகிறாங்களா, கிளாஸ்லேருந்து அப்படியே ஈவன் இதை நானும் பண்ண மிஸ்டேக் தான். ஸோ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, கிளாஸில் நமக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ ஹோம்ஒர்க்னா இன்னைக்கு நடத்துனது நம்ம வந்து போய் படிக்கிறோம், படிச்சுட்டு ஸோ அவங்க டெஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு 6 months டெஸ்ட் வரும். ஸோ நம்ம கிளாஸில் படித்த புக்கே, கிளாஸில் படித்த நோட்ஸையே அதைவே படிச்சுட்டு போயிட்டு நான் டெஸ்ட் கொடுப்பேன். ஸோ அது இல்லை யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சின்றது ஸ்டார்ட் ஃப்ரம் சிலபஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும். ஸோ அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 to 7 மாதம் வேஸ்ட் பண்ணிடுவோம். வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஓகே ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகாது போல் அப்படின்ற பொறுமை இல்லாத தனம் வந்து என்ன பண்ணிடுவோம்? ஓகே நம்மளாம் யூபிஎஸ்சி படிக்க முடியாது அப்படின்னு குவிட் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி வரவங்க தான் அதை வின் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்ட்ரக்சரல் லேர்னிங். ஸ்ட்ரக்சரல் லேர்னிங்னா என்னன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம வந்து கிளைமேக்ஸ் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் ஆர் இதோட ஸோ டேரெக்டாக நம்ம நிறைய மார்க் இன்டர்வியூஸ் தான் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் யூடியூப்ல போனாலே நம்ம ஐஏஎஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே டேரெக்டாக வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வீடியோஸ் நிறைய வரும். ஸோ இப்படி தான் எக்ஸாம் இருக்குன்னு தீர்மானிச்சிடுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த டெசிஷன் என்ன பண்ணும்? ஸ்டார்டிங்லேயே குவிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் அப்படின்றது என்ன? ஸோ யூ கேன் ட்ரா தி ஸ்ட்ரக்சர். ஸோ யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்ஸ்க்கு அப்புறம் சிலபஸ் பேஸ்டு அப்ரோச் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸோ சிலபஸ் பேஸ்ட் அப்ரோச் வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு போவோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? ஸோ யூ கோ ஃபார் த ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன். ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் என்ன அடுத்த லெவல் என்ன? ஸோ ப்ராக்டிஸ், ரிவிஷன், MCQs, ஆன்சர் ரைட்டிங், மார்க் டெஸ்ட் அண்ட் த எக்ஸாம். ஓகே, ஸோ இத்தனை லெவல்லையும் தாண்டி போயினா எக்ஸாமுக்கு நம்ம போகணும். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் வேணும். ஸோ வி வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். பேசிக் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என்சிஆர்டி எதுக்கு படிக்கிறோம்? ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் பேசிக்காக என்சிஆர்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, அது ஏன் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதில் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போதான் உள்ளே வந்திருக்கீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்போ அது ஏன் இருக்குது அப்படின்றத எங்கே படிப்பீங்க அப்படின்னா,
ஸோ இந்த பேசிக் என்சிஆர்டியில் படிப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து டேரெக்டாக வந்து அதோட சோர்ஸ் புக் டேரெக்டாக வந்து இப்போ லக்ஷ்மிகாந்த் ஒரு பாலிட்டி ரிலேட்டட் புக்கில் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படிப்பீங்க. ஆனால் ஏன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், எதனால் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஐடியாஸே இருக்காது. ஸோ பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால ஒரு கொஷினை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்லி யூபிஎஸ்சி அப்படின்றது ஒரு அனலைட்டிக்கல் டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் தான் இருக்கும், ஈவன் ஃபார் த மெயின்ஸ், ஈவன் ஃபார் த ப்ரிலிம்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் த இன்டர்வியூ. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ப்ரிலிம்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஏன் அப்படின்ற கொஷின் எல்லா கொஷின்லையுமே கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டைரக்ட் கொஷினை தாண்டி அனலைட்டிக்கல் அப்ரோச் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதனால நமக்கு என்ன வேணும், ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் இருந்தால் தான் எந்தெந்த லெவலில் வந்து இம்ப்ரூவ் ஆகி கடைசியாக வந்து எக்ஸாமை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸையே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு சிலபஸை நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் 2 months ஆகும் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக உட்காந்து ஸோ இல்லை சிலபஸே அப்ரோச் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க 6 மாதம் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னதான். ஸோ சிலபஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு நோ ஃப்ரம் த திங் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10th standard படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். அதே மாதிரி யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன சிலபஸ் இருக்குது, நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்ற கொஸ்டினை நீங்கள் கேட்டுக்கிட்டே சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இவ்வளோ இருக்கா, என்னென்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காம ஸோ இதெல்லாம் இருக்கா, நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம், வா ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கும் போது இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங், இட் வில் பி மோர் உங்களுக்கு வந்துட்டு பழக ஆரம்பிக்கும். அதோடையே நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் பேஸ்ட் அப்ரோச்குள்ளே உள்ள போவீங்க. சிலபஸே பார்க்காம நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா யூ ஆர் லைக் ஓகே நம்ம இங்கே படிக்கிறோம் அங்கே படிக்கிறோம் ஸோ இந்த டாபிக் படிக்கிறோம் அந்த டாபிக் படிக்கிறோம் அப்படின்னு ரேண்டமாக போயிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ சிலபஸ் பேஸ்ட் அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யூபிஎஸ்சி. அதை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ், சோர்ஸ், ரேண்டம் டாபிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான். இப்போ நீங்கள் சிலபஸ் பேஸ்டு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சிலபஸ் பேஸ்டாக ஒரு புக்ஸை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ சோர்ஸஸ் அப்படின்றது நம்ம இப்போ டிகிரி படிக்கிறோம். ஸோ டிகிரி படிக்கும்போது தே வில் ப்ரொவைட் யூ த புக். ஸோ இதுக்கு வந்து 10th 12th படிக்கிறோம். ஸோ 10th லெவலுக்கு உங்களுக்கு இதுதான் புக்ஸு, 12th லெவலுக்கு இதான் புக்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் யூபிஎஸ்சின்றது அப்படி கிடையாது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சிலபஸ். சிலபஸ் பார்த்துட்டு ஓகே இதை வந்து நம்ம இந்த புக்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்த புக்ல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். தேர் இஸ் அ வாஸ்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ முன்னெல்லாம் சோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்பெல்லாம் ஆன்லைன்ல நிறைய சோர்ஸ் இருக்கு, ஆஃப்லைன்லயும் நிறைய சோர்ஸ் இருக்கு. நிறைய சோர்சஸ் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதுதான் பர்டிகுலரா இதுக்குள்ள நம்ம சுருக்கிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இந்த புக் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி உங்களை படிக்க சொல்லல. ஸோ யூ கேன் சூஸ் எனி புக்ஸ் ரிலேட்டட் டு த டாபிக்ஸ். ஓகேங்களா. நமக்கு அதுல இருக்கிற நாலேஜ் மட்டும் தான் வேணும், அதை நம்ம லேர்ன் மட்டும் தான் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ அந்த புக்கை வந்து நம்ம ப்ராப்பராக படிக்கணும், அதுல இருந்து புக் பேக் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ சோர்சஸ் நிறைய இருக்கு, அதை நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். ஒரு புக்கை பல முறை படிக்கலாம், ஆனால் பல புக்கை ஒரு முறை படிச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் தவிர்த்துக்கணும். ஓகேங்களா. ப்ராப்பரா வைஸான சோர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ரேண்டம் டாபிக்ஸ். வாட் இஸ் ரேண்டம் டாபிக்ஸ்? ஸோ அதான் சொன்னேன்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை கிளாஸ் போகிறீங்க, அது யூடியூப்லேயே கிளாஸ் கவனிக்கிறீங்க, அது எனி திங் நீங்கள் எதுல இருந்தோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டாபிக்ஸ் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணி தட் இஸ் நோ யூஸ். ஓகேங்களா. ஸோ கிளாஸில் ஒரு டாபிக் கொடுக்குறாங்களா, ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமா, ஸோ தட் இஸ் நாட் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி அப்படின்றது சிலபஸ் பேஸ்ட் அப்ரோச். சிலபஸில் டாபிக் என்ன இருக்குது, ஸோ அதுலேருந்து வி ஆர் மூவிங் வித் என்சிஆர்டியோட ஹெல்ப்போட அந்த டாபிக் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்றது ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் புக், பேசிக் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் புக், அந்த புக்கோட அப்ரோச்சை நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் லேர்னிங் அபவுட் பிரசிடென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா என்சிஆர்டி லெவலில் வாட் தே ஆர் எக்ஸ்பிளைனிங் அபவுட் பிரசிடென்ட்னா யார் இந்தியாவுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா. அண்ட் அதே ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்த வாட் இஸ் த அப்ஜெக்டிவ், வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஹியர். ஸோ வி வாண்ட் டு நோ அபவுட் பிரசிடென்ட்னா நமக்கு என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா. வேற எதுவுமே கிடையாது. அதை நம்ம வந்துட்டு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் லேர்ன் பண்ணணும். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சிலபஸ்லேருந்து பார்த்து டாபிக்ஸை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஓகே. ஸோ ரேண்டமாக வந்துட்டு கிளாஸ்ல இது நடத்துறாங்க, அதை நான் வந்து இங்கே பார்த்தேன், இந்த டாபிக் எடுக்கிறேன், இந்த மிஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ப்ராப்பர் வேல போங்க. ஸோ இப்போ ப்ராப்பர் வே அப்படின்னா என்னன்னா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யூ கேன் சி பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஒன்று வந்துச்சு அப்படின்றதான ப்ராப்பர் வே. தென் அதுக்கப்புறம் ஸோ கான்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லன்னு பார்ப்போம். ஸோ எப்படி கான்ஸ்டிடியூஷன் உருவாச்சு, எங்கேருந்து உருவாச்சு, தென் அதோட ஃபீச்சர் என்ன, அண்ட் நவ் வாட். ஸோ ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம யூனியன் ஸ்டேட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அண்ட் ஆஃப்டர் தட் வாட். ஸோ யூனியன் ஸ்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து மக்கள் இங்கே வாழ்கிறாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுப்போம், அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, அப்படியே லைனாக போகுதா. ஸோ இட் இஸ் இன் ஆர்டர். ஸோ இப்போ ரேண்டம் டாபிக்னா என்னன்னா, ஸோ வி ஸ்டடி அபவுட் பிரசிடென்ட் வந்து திடீர்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாச்சுன்னு படிச்சுட்டு ஏன் பிரசிடென்ட் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் வந்து தேடுறது வந்து இட் இஸ் நாட் ரைட் இல்லையா. ஸோ அதனால ஆர்டராக போகும். ஓகேங்களா. ஸோ சிலபஸ் வைஸ் ஆர்டராக போங்க, சோர்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே. தென் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ். கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ். ஸோ அடுத்தது வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸை ஒரு பெரிய மலை மாதிரி நினச்சிக்கிறோம். நியூஸ் பேப்பரை ஐயோ என்னால் நியூஸ் பேப்பர் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை தான் டெவலப் பண்ணுறமே தவிர, ஸோ நியூஸ் பேப்பர் நம்மளால படிக்க முடியும், வாட் இஸ் நியூஸ் பேப்பர்ன்றத தெரிஞ்சுக்காமையே கொஞ்ச நாள் ஒரு 1 month 2 monthலேயே என்னால் முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எதை அப்ரோச் பண்ணாலும் சரி, ஒரு புக்ஸ் அப்ரோச் பண்ணாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பர் அப்ரோச் பண்ணாலும் சரி, இந்த ப்ரிப்பரேஷனில் ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ அந்த பொறுமையை விட்டுட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது. ஸோ பொறுமையாக ஓகே நம்மளால இதை படிக்க முடியும், ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்ன பண்ணலாம், நியூஸ் பேப்பரை நான் கரெக்டாக படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகேங்களா. அதெல்லாம் எப்படி படிக்கலாம் என்ன அப்படின்றத நான் ஃபர்தர் வீடியோஸ்ல சொல்றேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இன்கன்சிஸ்டன்ட். வாட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்? ஸோ கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பரேஷனை பண்ணாமல் விட்டுறது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் இப்போ ஆரம்பிக்கிறீங்க, 1 month விட்டுட்டு மறுபடியும் 1 month கழிச்சு நான் ப்ரிப்பரேஷனை மறுபடியும் பண்ணுறேன். இப்போ 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மந்த் அப்படின்னா மறுபடியும் வந்து ஆகஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆகஸ்ட் மந்த் முடிஞ்சோடனே மறுபடியும். ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி என்ன பண்ணும், நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு யூபிஎஸ்சிக்கு உங்களுக்கு ஆகாதுன்னு போயிடும். அதனால என்ன ஆகும், வேஸ்டிங் ஆஃப் டைம், வேஸ்டிங் ஆஃப் எனர்ஜி, வேஸ்டிங் ஆஃப் மணி, எவ்ரி திங் இன்க்ளூட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். அதை ஆரம்பிக்கும் போதே அதை முடிவு பண்ணிக்கோங்க. தென் ஃபியர். ஸோ ஃபியர் என்ன, நான் ஏற்கனவே சொன்னதான், ஐயோ இந்த எக்ஸாமா, ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, ஐயோ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணுமா, என்னடா சிலபஸ் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ அது வந்து என்ன பண்ணும், பயத்தை உருவாக்கும், நம்மளால முடியுமா முடியாதான்ற கேள்வியை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்காம ஹவு கேன் யூ டிசைட், நீங்க படிச்சு பார்க்காம எப்படி நீங்க அதை முடிவு பண்ணுவீங்க, முடியாது இல்லை. ஸோ படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க முடியாதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் வேணா வந்துட்டு நமக்கு அந்த அதிருப்தியை கொடுக்குமே தவிர, ஸோ நம்ம கிட்ட அது இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களோட லேர்னிங் மெத்தடை மாத்துங்க. ஒரு தடவை பயமா இருக்கா, ஸோ இந்த மெத்தட்ல வேணாம், இந்த மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோன்ற அந்த இதை உருவாக்குங்க. ஓகே. தென் ஃபாஸ்டர் ரிசல்ட். என்ன பண்ணுவோம், ஸோ இன்னைக்கு படிச்சு நாளைக்கே கலெக்டர் ஆயிடணும்னு நினைக்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் அண்ட் ரைட் திங் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் ஆக லேட் ஆகும். ஸோ யூபிஎஸ்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸிங் திங். ஸோ ப்ராசஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யூபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த டைம். நான் ஒரு 1.5 years நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், அது 1 year ஸ்ட்ராங்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா தான் ஸோ உங்களால் யூபிஎஸ்சியை கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வாட் யூ வாண்ட், ஸோ யூ வாண்ட் த ப்ராசஸ் பண்றதுக்கான இதை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், பொறுமை வேணும். பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்டர் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு 6 months படிக்கிறீங்க, படிச்சுட்டு உடனே மாக் டெஸ்ட் கொடுக்குறீங்க, மாக் டெஸ்ட் கொடுத்து அதை நான் உங்களால முடியல அப்படின்னா வாட் வில் யூ டூ, இல்லை என்னால் இது யூபிஎஸ்சியே படிக்க முடியலன்னு டிசைட் பண்ணிக்கிறது. 2 மாசம் படிக்கிறீங்க, படிச்சுட்டு என்னடா எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பண்றது. யூபிஎஸ்சி இஸ் நாட் லைக் தட். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். கிவ் சம் டைம். ஸோ ஓகேங்களா. உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமை தெரிஞ்சுக்க
ஏற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 6 months டைமில் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அதோட நீங்கள் ஜெல் ஆகிட்டீங்களா, அதை பாருங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இதெல்லாம் ஓகே. ஸோ திஸ் இஸ் த திங் ஃபார் த பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ்னால ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுதான் பிகினர்ஸோட ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்துட்டு நெக்ஸ்ட் திங்கை அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் how to start, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார் யூபிஎஸ்சி 26 and 27 அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதில் we will see completely about how to start UPSC 26 and 27 இன் அண்ட் ஒரு ப்ராப்பர் மேனரில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ பிகினராக இருக்கீங்க 26, 27 ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வாட் ஆர் த வீடியோஸ் யூ நீடட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஸோ ஃபார் த ஒர்க் ஷாப் ஃபார் 26, 27 ஃப்ரீ ஒர்க் ஷாப் எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இருந்துக்கலாம். Until then, bye from Harini.